ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வென்பால் சேனல். நான் உங்ககிட்ட இந்த சேனலில் என்னை பற்றி பேச போகிறேன்னா ஃபுல்லாக பற்கள் பற்றி. அது மட்டும் இல்லைங்க, டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன பண்ணால் நம்மளோட லைஃப் நல்லாயிருக்கும், நிம்மதியாக இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெடியாக எல்லோரும்? மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய டாபிக் ஆயில் புல்லிங். என்னடா எல்லோரும் ஆயில் புல்லிங் அத்தனை வீடியோ போட்டிருக்காங்க. அப்போல்லாம் நான் பண்ணலை, நீங்கள் சொல்லி நான் பண்ணிடுவேன்னா? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 45 நாள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோன்னா லைஃப்பில் ரொட்டீனாக நல்லது, அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லையா, 3 மாதம் ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, 3 மாதம் ஒரு விஷயத்தை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணால் லைஃப்பில் தன்னால் அதுவே ரொட்டீனாக மாறிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங் பண்ணால் என்ன ஆகும்? எதுக்கு நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ண சொல்கிறீங்க? எந்த டென்டிஸ்ட் பார்த்தாலும் ஆயில் புல்லிங். இது ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தடுங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் எப்படி பல் விளக்குறது ரொட்டீனோ அதே மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணுறதும் ரொட்டீன். ஒன்றும் இல்லைங்க, பல் ஏங்க விளக்குறீங்க? பல் விளக்காமல் போங்க. நாம் இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது ஸ்மெல் வராமல் இருக்கணும், அதுக்காக தானே பல் விளக்குறீங்க. உங்கள் வாய் க்ளீனாக இருக்கணும்னு பல் விளக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா வெரி எஃபெக்டிவ். ஃபேஷியல் பண்ணால் என்ன எஃபெக்ட் உங்கள் ஃபேஸில் கிடைக்குமோ அதே எஃபெக்டை நீங்கள் ஆயில் புல்லிங்கில் பார்க்கலாம். ஐ சேலஞ்ச் யூ, 7 டேஸில் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்க ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு. சரி, ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங் எப்படி பண்ணுறது? ஆளுக்கு சொல்லுவாங்கங்க 3 எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கணும். ஆக்சுவலி கிடையாதுங்க. எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் வாய் கொப்பளிக்கணும், அதுதான் நல்லது. இது இல்லை அது, அது இல்லை அது, அதெல்லாம் கிடையாதுங்க. எப்போவுமே கருப்பட்டியில் ஆட்டின, கருப்பு எள்ளு போட்டு ஆட்டின எண்ணெயில் தான் வாய் கொப்பளிக்கணும். பிளாக் செசமே சீட்ஸ் வித் பிளாக் ஜாகரியில் தான் நீங்கள் வாய் கொப்பளிக்கணும். அதில் பண்ண ஆயிலில் தான் வாய் கொப்பளிக்கணும். அதுதாங்க பெஸ்ட்டு. நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் அதில் எஃபெக்டிவாக எதிர்பார்க்கலாங்க 7 டேஸில். என்ன பண்ணணும்? காலையில் ப்ரஷ், இப்போ எழுந்திரிச்சதும் பாத்ரூம்குள்ளே போனதும் ஒரு 20 ml ஆயில் எடுத்துக்கோங்க. வாயில் ஊற்றிட்டு நல்லா கொப்பளிச்சிட்டே இருங்க. ஸ்விஷ் பண்ணுங்க, நல்லா கொப்பளிங்க, நல்லா கொப்பளிச்சிட்டே இருங்க. நல்லா கொப்பளிச்சிங்கன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சியாக மாறும். எப்படி நம்ம ஒரு கடல மாவை தண்ணியில் கரைச்சா ஒரு பதம் வருதோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி மாறும். அது வரைக்கும் கொப்பளிங்க. கொப்பளிச்சுட்டு அவுட் சைட், நாட் அண்ட் பாத்ரூமில் ஸ்பிட் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பாத்ரூம் ஏரியா நான்சென்ஸ் ஆயிரும். அதனால் வெளியில் போய் செடியில் துப்புங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், சரிங்களா? அப்படி இல்லையா, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, என்னாலலாம் போய் இறங்கி போயெல்லாம் எனக்கு துப்புறதுக்குள்ளே எனக்கு டாய்லெட் வந்துடுங்க, நான் எப்படிங்க அப்படி கொப்பளிக்கிறது? அதனால் என்னால் பண்ண முடியலைங்க அப்படிங்கிறீங்களா? பேனில் ஸ்பிட் பண்ணுங்கள், பெஸ்ட் ஆப்ஷன். யூஸ்வலாக நம்ம பேன் வாஷ் பண்ணுறப்போ அந்த ஆயில் கன்சிஸ்டன்சியெல்லாம் அதிலே போயிடும். ஸோ நத்திங் டு வரி. பேனில் ஸ்பிட் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்படி தாங்க ஆயில் புல்லிங் பண்ணணும். சரி, காலையில் எந்திரிச்சோடனே தான் பண்ணணுமா? வேறு ஆப்ஷன் இல்லையா? காலையில் எந்திரிச்சோடனையும் பண்ணலாம், காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம், மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ண முடியாதுங்க, ஏன்னா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வரும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. அதனால் அவங்களால ஆயில் புல்லிங் பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் ஆயில் புல்லிங்கை ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் பண்ணுங்கள், இல்லைன்னா காலையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறப்பவும் பண்ணலாம், தப்பில்லை. பட் வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். பட் எவ்ரி டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சதும் பண்ணால் நல்லதுங்க. சரி, என்னென்னு பார்க்கலாங்களா? ஆயில் புல்லிங் பண்ணால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, எனக்கு PCOD இருக்குது, தைராய்டு இருக்குது, என்னால் உடம்பை இழைக்க முடியல, உடம்பையே இழைச்சாலும் ஃபேஸ் பஃபியாக இருக்குது
அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே ஆயில் புல்லிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. டயட் மெயின்டைன் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இவ்வளோ வேண்டுதில்லை. ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். உங்களோட ஹெட் டு டோ இஷ்யூ சால்வ் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். இல்லையா, ஆயில் புல்லிங் பண்ணதுனால உங்களுக்கு இருக்க பிரச்சனை எனக்கு சரியாச்சுன்னு சொல்லுங்கள். ஐ ப்ராமிஸ் யூ, உங்களோட ஹெட்டில் முடி வளரல அப்படின்னு நிறைய பேர் இப்போ போராடுறீங்க, அந்த இஷ்யூ சரியாகும். ஹெட் டு டோங்க, ஐ ப்ராமிஸ் யூங்க, ஹெட் டு டோ ஆன இஷ்யூஸ் எல்லாமே சரியாகுங்க. சரி, ஹெட் டு டோ இஷ்யூ சரியாகும். வாயில் என்னென்ன சரியாகும்? டீத் சென்சிட்டிவிட்டி இருக்கா? சரியாகும். என்னால் டேட் சாப்பிட முடியலைங்க. ஒரு விளம்பரத்தில் சொல்லுவாங்க, என்னால் காஃபியை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பெஸ்ட் ஆப்ஷன் ஆயில் புல்லிங்க. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ண, அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி, இப்படி பண்ண, ஆயில் புல்லிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நிறைய பேருக்கு பல்லில் ரத்தம் வருது, அது பண்ணுது, இது பண்ணுது, என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பல்லு ஆடுது. பயப்பட வேண்டாங்க, ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆயில் புல்லிங் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம்.